வணக்கம் நண்பர்களே. ரயில் பயணத்தில் ஒரு வீடியோ, அதுவும் முக்கியமான வீடியோ. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பல்வேறு செய்தி சேனல்கள் கருத்து கணிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு. அந்த வகையில் நம்மளுடைய கருத்து கணிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்காக தயாராக இருக்கோம். அந்த வகையில் நம்மளுடைய நெருங்கிய நண்பர் பந்தல் ராஜா ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல் விமர்சகராக இருக்கார். அவரை சந்திக்கலாம். பந்தல் ராஜா வணக்கம். வணக்கம் மகேஷ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, சந்தோஷம். இப்போ எலெக்ஷன், அது என்ன சொல்லுவாங்க, எக்ஸிட் போல் எலெக்ஷன். ஆமாம், இப்போ வரிசையாக வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், ஒவ்வொரு செய்தி சேனலும் ஒவ்வொரு மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய கணிப்பு வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. கண்டிப்பாக அது வந்து நீங்கள் ஒரு விமர்சகராக இருந்தாலுமே நம்ம பக்கம் இருந்தும் என்னுடைய கணிப்பே வந்து ஒரு பயங்கரமாக இருக்குது. இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்குமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ வந்து எப்படி இருக்கும் இந்த அரசியல் நிலவரம் 2026 சட்டமன்ற தேர்தல்? இப்போ எல்லா சேனல்களுமே திமுக தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ வித்தியாசமாக சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா அதிமுகவோட உதவியால் ஆட்சி அமைக்கும். முக்கியமாக தாவேகாவுடைய தலைமையில் ஆட்சி அமைக்குங்கிறத நம்ம பார்க்க. கண்டிப்பாக. ஏன்னா 110 இடங்கள் திமுக, 98 இடங்கள் தாவேகா, மிச்ச இடங்கள் வந்து அதிமுகவுடைய துணையோட தாவேகா ஆட்சி அமைக்கும். பந்தல்ராஜா, பொதுவாகவே இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா முதல்லாம் பார்த்தாங்கன்னா இப்போ 2011 அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. 2016 அதிமுக தொடரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. 2021 திமுக ஆட்சி அமைக்கும்ங்கிறது தெரிஞ்சிச்சு. இந்த 2026 யாராலுமே கணிக்க முடியாத அளவுக்கு வந்து இருந்துச்சு. ஆமாம், ஏன்னா சமூக வலைதளங்களில் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க தாவேகாவுடைய தொண்டர்கள். கண்டிப்பாக. அப்படி இருக்கிற போது விஜய்க்கு வந்து பெண்கள் ஓட்டு அதிகமாக இருக்கு, புதிய வாக்காளருடைய ஓட்டு அதிகமாக இருக்கு, திமுக இளைஞர்களுடைய ஓட்டு அதிகமாக இருக்கு. திமுக குறிப்பாக பெண்களை குறி வச்சு அந்த மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம் இப்படி கொடுத்து கவர்ந்து வச்சிருந்தாங்க. அவங்க சாலிடா வச்சிருந்த அந்த பெண் ஓட்டுகளை எல்லாத்தையுமே தாவேகா வந்த உடனேயே தூக்குனது தான் தாவேகாவோட ப்ளஸ் பாயிண்ட். அதுதான் தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க குழந்தைகள், இன்னைக்கு வந்து குழந்தைகள் வந்து அரசியல் பேசி ஓட்டு கேட்கறது அப்படின்றது இந்த இப்போ இருக்க இதில் தான் நம்ம எப்பயுமே நம்ம பார்த்தது கிடையாது. முதல்ல வந்து ஓட்டு போடுறது அப்படின்னா அது குழந்தைகளுக்கு அப்பாற்பட்டதாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு குழந்தைகள் வந்து இன்வால்வ் ஆயிட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கிற போது சசிகலா அம்மையாருடைய கட்சி எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கு? அதிமுக தோல்வி அடைகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். கண்டிப்பா. சசிகலா அம்மையாரோட புதிய கட்சி தொடக்கம் அப்படின்றது அதிமுகவோட அழிவுக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய இடங்கள்ல, குறிப்பா முதுகுளத்தூர், திருவாடனை, சாத்தூர் இப்படி முக்கியமான தொகுதிகளில் அதிமுக தோத்து போறதுக்கு முக்கியமான ஒரு காரணியா சசிகலா அம்மையார் இருப்பாங்க. இதுல ஒரு சில இடங்கள் வெற்றி பெறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இரண்டு கட்சிகளுக்கு வந்து பின்னடைவு என்னன்னா, திமுக கூட்டணி கட்சியான விசிகாவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இது ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். வாக்கு சதவீதம் அப்படின்றது நாம் தமிழருக்கு இந்த எலெக்ஷன்ல மிகப்பெரிய ஒரு அடியா இருக்கும். இப்போ விசிகா அப்படிங்கிறது திமுகவுடைய கூட்டணியா இருக்கிறதுனால அதுக்கு வந்து அது பெரிய எஃபெக்டா வந்து இருக்கிறது தெரியாது. ஏன்னா மொத்தமா எல்லா இடங்கள்லயும் நிற்கும் போது கூட்டணி வாக்கு சதவீதம் தெரியாது. தனிப்பட்டு நிற்கிற போது தான் அதோடைய தெரியும். நாம் தமிழர் தனிச்சு நிற்கிறதுனால போன எலெக்ஷன்ல 8% வாங்கினது இந்த எலெக்ஷன்ல 2 to 4 குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி நண்பர்களே, இதுதான் இந்த தேர்தலுடைய நம்மளுடைய கருத்து கணிப்பு நிலவரம். உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஆக்கப்பூர்வமாக கமெண்ட் பண்ணுங்கள், அதிகாரப்பூர்வமாக பதிலளிப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.